2022ல படிக்க ஸ்டார்ட் பண்ணி இப்போ கிளியர் பண்ணியிருக்காங்க. இங்க வந்துதான் படிக்க ஆரம்பிக்க நிறைய பேரு இன்ஃபேக்ட் 90% நம்மள்ட்ட வந்து வர்றவங்க வந்துட்டு பேசிக்கு தெரிஞ்சு மெயின்ஸுக்கு தான் வருவாங்க சரிங்களா. பட் இவங்க வரும்போது இங்க கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷா தான் வந்தாங்க. கம்ப்ளீட்டா இங்கதான் படிச்சு 3 இயர்ஸ்ல அவங்க கிளியர் பண்ணி சரியா. ஸோ அவங்களுடைய இதை சொல்லுவாங்க. என் பேர் முத்துசரண்யா. நான் கோயில்பட்டியிலேருந்து வரேன். நான் 2021 பாஸ்ட் அவுட்டு. அப்புறம் ஒரு வருஷம் சும்மா நான் வாட்டுக்கு இருந்தேன். என்ன படிக்கணும் வீட்டில் வெளியெல்லாம் அனுப்ப மாட்டேன், ஐடி செக்டர்லாம் அனுப்ப மாட்டேன், ட்ரிபிள் படிச்சிருக்கேன், வேற எங்கேயும் அனுப்ப மாட்டேன், நீ படிச்சா வேணா கவர்மெண்ட் எக்ஸாம் படிச்சு கிளியர் பண்ணு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சரி ஓகே, எனக்கு ஸ்கூல்ல இருந்தே மேக்ஸ்னா ரொம்ப பிடிக்கும். சரி பேங்க்னா மேக்ஸ் மட்டும்தான் அப்படின்னு நினைச்சு வந்தேன். ஆனா வந்து மேக்ஸ் மட்டும்தான் அப்படி சொல்லிட்டு வந்தேன். அப்புறம் 2022ல சரி படிப்போம் அப்படின்னு சொல்லி ஒரு அகாடமில சேர்ந்தேன். அவங்க ஒரு மாசத்துலயே கரெக்டா முடிச்சிட்டேன், அவ்வளவுதான், நீங்க வந்து படிக்கணும்னா படிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஏன்டா இவ்வளவுதான் பேங்கிங்கா அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. அப்புறம் நிவேதாக்கான்னு ஒரு அக்கா ஏற்கனவே படிச்சுக்கிட்டு இருந்தாங்க, ஒன் இயர் ஆச்சு அவங்க படிக்க ஆரம்பிச்சு. ஸோ அவங்ககிட்ட கான்டாக்ட் கிடைச்சது. அப்போ அவங்ககிட்ட கேட்கும்போது தான் இந்த 2023ல வந்து அபித் சார் இந்த மாதிரி கிங்ஸ் அகாடமில எடுக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சிச்சு. சரி ஓகே, அந்த அக்கா ஒரு வருஷம் படிச்சு அந்த அக்கா கிளாஸ் வராங்க, ஸோ நம்மளும் போவோம் அப்படி சொல்லிட்டு சும்மா வந்தேன் கிளாஸுக்கு. அப்போதான் இங்கிலீஷ்லாம் இப்படிலாம் இருக்கா, நம்ம சும்மா நான் வாடுக்கு சும்மா ரீட் பண்ணிட்டு நம்ம வாடு போட்டலாம் அப்படி சொல்லி நினைச்சேன். அப்புறம் என்னோட சப்ஜெக்ட்டுங்காங்க, வெறுப்புங்காங்க, என்னென்னமோ சொல்றாங்களே. இதுல வேற நான் மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் தான், இங்கிலீஷே பிடிக்காது. அது பார்த்தாலே அது ஏன்னு தெரியல. மேக்ஸ்னா ரொம்ப பிடிக்கும், இங்கிலீஷ்னா அப்படியே ஆப்போசிட். சும்மா படிக்கணுமேன்னு ஸ்கூல்ல படிச்சேன். அதுவும் மெட்ரிகுலேஷன் ஸ்கூல், அதுக்கு எதுக்கு படிச்சேன்னு தெரியல, சும்மா மனப்பாடம் பண்ணி நான் வாட்டுக்கு இது பண்ணேன். இங்க வந்து பாருங்க இங்கிலீஷ் இப்படி இருக்கே அப்படி சொல்லிட்டு சும்மா 2023 அப்படியே போச்சு. 2024ல தான் கொஞ்சம் நான் இங்க ராஜேஷ் சார் மேக்ஸ் எடுத்தாங்க, ரீசனிங் ரஞ்சித் சார் எடுத்தாங்க. அப்பதான் கொஞ்சம் நல்லாவே மேக்ஸ்லயும் இவ்வளோலாம் இருக்கு அப்படி சொல்லிட்டு நல்லா ப்ராக்டிஸ் பண்ண. கொஞ்சம் எல்லாமே எல்லா டாபிக்குமே பேசிக் தெரியும், மெயின்ஸ் லெவல் தெரியாது. இங்க வந்த பிறகுதான் மெயின்ஸ் லெவல்ல கொஞ்சம் எல்லாமே கொஞ்சம் கத்துக்கிட்டேன். அது இல்லாம ஒரு கேங் ஃபார்ம் ஆச்சு. ஸோ தெரியாததை அப்படியே படிச்சுக்கிட்டு இருந்தோம். நிறைய தம்பி தங்கச்சிங்க, அக்காமாருங்க, அண்ணனுங்க இவங்கெல்லாம் கிடைச்சாங்க. அப்போது நானும் கவியும் தான் அடிக்கடி சேர்ந்து நிறைய டைம் படிச்சிருக்கோம். ஸ்டார்டிங் இந்த இடம் வந்து அதான் ஒரு நம்ம தனியா படிக்கிறது வேற, நம்ம யார்ட்டையாச்சும் டவுட்னா உடனே கேட்கறதுக்கு அப்படிங்கும்போது இந்த மாதிரி இடம் தான் நம்மளுக்கு வந்து செட் ஆகும். நமக்கு டக்குன்னு கேட்க இப்போ யாராச்சும் டவுட் கேட்டாங்கன்னா உடனே சொல்லி கொடுத்துருங்க, இல்லாட்டி நீங்க உங்களுக்கு என்ன தெரியுதோ அதை சொல்லி கொடுங்க அப்படி சொல்லி அதை பார்த்துக்கோங்க. இந்த இடம் வந்து பேச்சும சாருக்கு தான் ரொம்ப நன்றி சொல்லணும். ஏன்னா நம்மளுக்கு இங்க உட்கார பாய்ஸ் கேர்ள்ஸ்ன்னு சொல்லி உட்காரதுக்கும் நம்மளுக்கு ஃப்ரீடம் கொடுத்துருக்காங்க. அதை நம்ம மிஸ்யூஸ் பண்ணாம நம்ம பார்த்துக்கணும். பார்த்துட்டு அவருக்கு கொஞ்சம் ரெஸ்பெக்ட், ஏன்னா அவர் இவ்வளவு தூரம் பண்ணும்போது நம்ம வந்து கண்டிப்பா அது பண்ணி தான் ஆகணும். அப்புறம் 2025ல தான் நான் என்ன தப்பு பண்ணேன்னு சொல்லி நான் கண்டுபிடிச்சேன். 2024ல ஓகே நம்ம எல்லாம் தெரிஞ்சிருச்சு, நம்ம பாஸ் ஆயிடலாம் அப்படிங்கிற மாதிரி நினைச்சேன். அப்புறம் 2025ல தான் நான் என்ன தப்பு பண்ணேன், எதுக்கு நம்மளுக்கு கிளியர் ஆகல அப்படிங்கிற போது நான் அனலைஸ் பண்ணேன். அனலைஸ் பண்ணதே 2025 ஸ்டார்டிங்ல தான் அனலைஸே பண்ணேன். ஒரு எக்ஸாம் போட்டு அனலைஸ் பண்ண ஆரம்பிச்சதே அப்பதான். நான் பண்ண தப்பு அதுதான் சொல்லி எனக்கு அப்பதான் தெரிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் அனலைஸே பண்ண மாட்டேன். பண்ண மாட்டேன். ஏன்னா மேக்ஸ் ரீசனிங் ஓரளவு போட்டுருவேன். அது தெரியாத சம்மம் மட்டும், அதுலயும் எனக்கு மேக்ஸ்ல ரெண்டு டாபிக் கிட்ட தெரியாது. அந்த டைம் பேஸ் பண்ணி டாபிக் எல்லாம் தெரியாது. ப்ரிலிம்ஸ் லெவல்ல தான் தெரியும் அந்த டைம் பேஸ் பண்ணதுமே. மெயின்ஸ் லெவல்ல போகல. எதுக்கு நம்ம அவ்வளவு தூரம் எஃபோர்ட் பண்ணுவோம், நம்ம தெரிஞ்ச டாபிக்கே மெயின்ஸ் லெவல்ல நல்லா பண்ணிக்கலாம் அப்படி சொல்லிட்டு 2025ல இருந்து அந்த ஸ்டார்டிங்லே ரொம்ப பேசிக்ல இருந்தே ஸ்டார்ட் பண்ணேன். மேக்ஸுமே சரி இங்கிலீஷுமே அப்பதான் சரி இன்ட்ரெஸ்ட் எடுத்து படிக்கலாம் அப்படின்னு 2025ல தான் ஸ்டார்ட் பண்ணேன். அப்பதான் சாரோட பேசிக் கிளாஸையும் முன்னாடி பார்த்தேன். அது ஏன்னா தானா ஏதோ பிடிக்காம பார்த்துக்கிட்டு இருந்தேன். அப்புறம் சரின்னு சொல்லி ஒரு இன்ட்ரெஸ்ட் எடுத்து சரி படிக்கணும், படிச்சாதான் பாஸு.
பாஸ் ஆகிறாங்க, நம்ம பாஸ் ஆகிறோம் நமக்கு சுத்தமா இங்கிலீஷ் பிடிக்காது. அப்பம்போது சரி சார்ட்ட கூட சொன்னேன், "சார் இப்பதான் ஆரம்பிச்சிருக்கேன்" அப்படின்னு 2025ல ஸ்டார்ட்டிங்ல சொன்னேன். சும்மா அடிச்சு சொல்லுங்க, இங்கிலீஷ் பிடிக்காது. சார்ட்டே சொல்லுவேன். அடிக்கடி அததான் சொல்லுவேன். அப்போ ஸ்டார்ட் பண்ணேன். ஸ்டார்ட்டிங் ஃபர்ஸ்ட் வீடியோலேருந்து ஸ்டார்ட் பண்ணேன். சரி நம்மளுக்கு எக்ஸாம் வர வர எப்போ நம்மளுக்கு முடியுதோ அப்போ வர நம்ம ஸ்டார்ட் பண்ணி டெய்லி பார்த்துருவோம். அதே எனக்கு ரொட்டீனா மாறிடுச்சு. இந்த வீடியோ பார்க்குறது அப்படியே ரொட்டீனாவே மாறிடுச்சு. மேக்ஸுமே அப்படிதான் ஸ்டார்ட் பண்ணேன். மேக்ஸ் நான் சும்மா இல்ல 2025ல ஸ்டார்ட்டிங்கே சிம்பிளிஃபிகேஷன்லேருந்தே நான் ஸ்டார்ட் பண்ணேன். அது யாருக்குமே தெரியாது. இது தனியா தான் பார்த்தேன். சிம்பிளிஃபிகேஷன்ல இருந்தே நம்மளுக்கு தெரியும். இருந்தாலும் சொல்லுவாங்கல்ல, இந்த ஹிந்தி சேனல்லாம் சிம்பிளிஃபிகேஷனே கொடூரமா வச்சிருப்பாங்க. அப்படிங்கும்போது அந்த வீடியோ அந்த 3 ஹார்ஸ்க்கே சிம்பிளிஃபிகேஷன் போட்டிருப்பான். அவன் ஃபர்ஸ்ட் 10, 20 கொஸ்டின் மட்டும் தான் ஒரு மாரியா இருக்கும். அடுத்து போகும்போது ரொம்ப கஷ்டமா இருக்கும். பட் அது ரொம்ப நாள் இழுக்காம, சும்மா அப்படியே நானே செஞ்சு அப்படியே பார்த்து மேக்ஸ் இப்போ மேக்ஸ்னால தான் ரொம்ப கொஞ்சம் மார்க் எடுத்து கிளியர் ஆச்சு. இங்கிலீஷ் ஏன் கரெக்டா இது மார்க் வரலன்னு எனக்கு தெரியல. ஆனா இங்கிலீஷ் நான் நல்லா தான் பண்ணியிருந்தேன். நான் நல்லா பண்ணியிருக்கேன். நான் வாயால சொல்ல வந்து இந்த வருஷம் தான் வந்திருக்கு. இங்கிலீஷ் நல்லா பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு. 15 தான் சார் வந்துச்சு. ஆனா நான் 20 எதிர்பார்த்தேன். 20+ எதிர்பார்த்தேன். வரல. ஏன் வரல அப்படின்ட்டு நான் அந்த எக்ஸாம் எழுதிட்டு கணிக்கும் போதே ஐபிபிஎஸ் கிளர்க்கு பேங்க் ஆஃப் பரோடா எனக்கு கிடைச்சிருக்கு இந்த வாட்டி. யாராச்சும் இருக்கு கரண்ட் அவர்ஸ் கரண்ட் அவர்ஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணும்போது எப்படின்னே தெரியாது. உங்களுக்கு நீங்க யாராச்சும் புதுசா இருந்தீங்கன்னா யாராச்சும் சீனியர்ஸ் கரண்ட் அவர்ஸ் படிச்சுக்கிட்டு இருப்பாங்க. சும்மா போய் உட்காந்துருங்க. அவங்க எப்படி அந்த மாதிரி எடுக்கிறாங்க அப்படின்ட்டு. நான் அப்படிதான் சீனியர்ஸ் எல்லாம் படிக்கும்போது நானும் இந்த கவியெல்லாம் அப்பெல்லாம் புதுசு. அப்போ அவங்க கூட அந்த கூகுள் மீட்லாம் போட்டு படிப்பாங்க. அப்போ நாங்க உள்ளக்கு போய் கேட்டுட்டு இருந்தோம். அப்படி போக போக எங்களுக்கே கொஞ்சம் ஓகேவாச்சு. அப்புறம் ஒரு கட்டத்துல நான் தனியா தான் படிக்கணும் அப்படிங்கிறது தனியா படிக்கிறது எனக்கு இந்த வட்டம் வந்து ரொம்ப பெஸ்ட்டா இருந்துச்சு. நான் என்ன நானே அனலைஸ் பண்றதுக்கு வந்து நான் சேர்ந்து டெஸ்ட் போடும்போது சேர்ந்து டெஸ்ட் போடுங்க. தனியா இப்போ சேர்ந்து படிக்கிறதுக்கு ஆள் செட் ஆனாங்கன்னா ஓகே. ஏன்னா செட் ஆகல. இப்போ நீங்க ஃபர்ஸ்ட் படிக்கும்போது நல்லா தான் படிப்பீங்க. ஒரு வாரம் தான். அதுக்கப்புறம் அவங்களுக்கு வந்து இவங்க நம்மளோட கம்மியா இருக்காங்க. எதுக்கு இவங்க கூட நம்ம சேர்ந்து படிக்கணும்? அப்படி சொல்லிட்டு போறவங்க இருக்காங்க. இன்னொன்னு இவங்களோட பெட்டரா இருக்காங்களே அப்படி சொல்லிட்டு போறவங்களும் இருக்காங்க. ஸோ அதனால அதெல்லாம் விட்டுட்டு தனியா உங்களை நீங்களே அனலைஸ் பண்ணிட்டு படிக்கலாம். டெஸ்ட் போடும்போது கண்டிப்பா சேர்ந்தே டெஸ்ட் போடுங்க. அதுதான் ரொம்ப ஏன்னா நம்ம தனியா டெஸ்ட் போடும்போது நம்மளுக்கே சில நேரத்துக்கு ஃபோன் வரும். பாஸ் பண்ணிருவோம். அந்த மாதிரி இருக்கும். ஆனா சேர்ந்து போடும்போது எல்லாரும் சேர்ந்து போடுவாங்க. அப்பம்போது நம்மளுக்கு நம்ம போட்டு தான் ஆகணும். அந்த டெஸ்ட் ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி நம்மளுக்குள்ளேயே நம்மளுக்கு தோண ஆரம்பிச்சிரும். கரண்ட் அவர்ஸ் வந்து அந்த மாதிரி படிக்க ஆரம்பிச்சேன். அப்புறம் எனக்கு அப்பர் ஸ்க்ளோட் வந்து தனியா படிக்கும்போது ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. அப்ப நான் அனலைஸ் பண்ணேன். அப்பர் சீட்டுக்குள்ள வந்தேன். அப்பர் சீட்ல வந்து அப்பர் ஸ்க்ளோட்ல இருக்க அதே இதுதான் இருக்கும். ஆனா என்ன இது கொஸ்டின் ஆன்சர் ஃபார்மேட்ல இருக்கும். அப்போ ஆனா சில பேர் அந்த கொஸ்டின் ஆன்சர் மட்டும் படிச்சுட்டு போவாங்க. அப்படி படிச்சாலாம் அங்க இதாகாது. அது கீழ அவங்க எக்ஸ்பிளனேஷன் குடுத்திருப்பாங்க. அதையும் நம்ம படிச்சா 2 ஈக்குவலா இருக்கும். அப்பர் ஸ்க்ளோடும் ஈக்குவலா இருக்கும். அப்பர் சீட் 2மே கிட்டத்தட்ட ஒரே மாரியாவே தான் இருக்கும். அந்த மாரி தான். ஆனா ரிவைஸ் பண்ணுவேன். நல்லா ரிவைஸ் பண்ணுவேன். எனக்கு போர் அடிச்சா, தூக்கம் வந்தா நான் கரண்ட் அவர்ஸ் தான் படிப்பேன். அதுக்கப்புறம் இந்த வருஷம் வந்து எனக்கு இங்கிலீஷும் போர் அடிச்சா அந்த வீடியோ பாக்குறது அப்படின்னு பழக்கமா மாறிடுச்சு. என்னையே அறியாம. என்ன 17 இருந்துச்சு. வேற அனலைஸ் பண்ணீங்களா? என்ன அனலைஸ்? இங்கிலீஷ்ல இங்கிலீஷ்ல பார்த்தா நான் என்ன தப்பு விடுறேன்னு சொல்லிட்டு பார்ப்பேன். ஏன் தப்பு விடுறேன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் தான் இது பண்ணுவேன். அப்போ நான் இந்த வாட்டி டெஸ்ட் கடைசியா போடும்போது யோகேஷ் அவங்க கூட டெஸ்ட் போட்டேன். அப்போ அவனுக்கு கொஞ்சம் ஸ்ப்ளிட்டிங் தெரியுமா? ஸோ அதனால அவன்கிட்ட கேட்பேன். இல்லாட்டி யார்ட்டையாச்சும் கேட்பேன். இல்லாட்டி கூகுளு, சாட் ஜிபிடி அந்த மாதிரி ஏதாச்சும் போடுவேன். அந்த மாதிரி அனலைஸ் பண்ணுவேன். மேக்ஸுக்கு சம்ஸ் அந்த 2, 3 சம் விட்டதையுமே நான் போட்டு பார்ப்பேன். அந்த மாதிரி. புரியல. அப்ளிகேஷன் நான் இங்க வந்து அப்ளிகேஷன் 1, 2 தான் எனக்கு தெரியும். இங்க நான் வரும்போது 2023ல. அப்போ இங்க ஒரு மேக்ஸ் கிளாஸ் நடந்துச்சு ராஜேஷ் சார். அப்போ வந்து அப்ளிகேஷன் தான் எடுக்கவே ஆரம்பிச்சாங்க. அப்பம்போது நிறைய ஹோம்ஒர்க் கொடுத்தாங்க. கொடுக்கும்போது நிறைய சம் செய்யும்போது இன்னொன்று நாங்க ஒரு கேங்கா இருப்போம்ல அப்படி இருக்கும்போது
ஒரு டாபிக் ஒரு நாளைக்குன்னு எடுத்து பிடிஎஃபா சால்வ் பண்ணி பார்ப்போம். தெரியல அப்படின்னா அந்த சீனியர் அக்காட்ட அவங்ககிட்ட கேட்டு அது மாதிரி பார்ப்போம். ரீசனிங் எனக்கு நார்மலாவே நல்லா தான் வரும். அதனால ரீசனிங் நான் வந்து அவ்வளவா எஃபோர்ட் போட மாட்டேன். கேட்பாங்க பசில்லாம் எப்படி சால்வ் பண்றீங்கன்னா எனக்கே தெரியாது. நான் நார்மலா போடும்போதே எனக்கு பசில் வந்துரும். ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கேட்கலாம். ஃபேமிலி ப்ராப்ளம். கேர்ள்ஸ் சைடும் சரி, பாய்ஸ் சைடும் சரி. பாய்ஸ் சைடு வந்து சொல்லுவாங்க, "என்னடா இன்னும் படிச்சுக்கிட்டு இருக்க? வேற ஏதாச்சும் வேலைக்கு வேணா போ" அப்படின்னு சொல்லுவாங்க. இப்ப 2 வருஷம் 1 வருஷத்துக்கு மேலயே ஆரம்பிச்சுருவாங்க. கேர்ள்ஸுக்கும் அதே தான். 1 வருஷம் சும்மா விடுவாங்க. அதுக்கப்புறம் அம்மா அப்பா படிக்க வச்சாலுமே சுத்தி இருக்கிறவங்கன்னு இருப்பாங்கல்ல, "இன்னுமா பொண்ண படிக்க வச்சுக்கிட்டு இருக்க? கல்யாணம் பண்ணி குடு. கல்யாணம் பண்ணிட்டு படிக்கலாமே" அப்படி சொல்லுவாங்க. அதெல்லாம் ரொம்ப ஃபேஸ் பண்ணியிருக்கேன். அவங்க என்னைய படிக்க வைக்கணும்னு தான் எங்க அம்மா அப்பா நெனைப்பாங்க. படிச்சு பிள்ளை வேலைக்கு போணும் அப்படின்னு தான் நெனைப்பாங்க. ஆனா அந்த சுத்தி இருக்கவங்க அந்த 2 வருஷமா ஆச்சு. 2 வருஷம் அந்த 2024க்கு அப்புறம் தான் ரொம்ப ஹெவியா மாறுச்சு. மாறுச்சு ரொம்ப மென்டல் ப்ரெஷராவும் மாறினேன். என்னடா இது கல்யாணம் கல்யாணம்னு சொல்லிட்டு இருக்காங்க. அது சுத்தி இருக்கவங்க வந்துட்டு இன்னும் படிச்சுக்கிட்டு தான் இருக்காளாக்கும். ஏன் நாங்க படிச்சா அவங்களுக்கு என்ன? அப்படிங்கிற மாரி தான் இருக்கும். இப்ப பாஸ் ஆன பிறகு, "ஓ! பரவாயில்லையே! சூப்பர்" அப்படின்ட்டு அப்பதான் அந்த ஒரு இது வருது. அப்பதான் தெரியுது. யார் யார் வந்து எப்படி இருக்காங்க. நம்ம பாஸ் ஆன பிறகு, நம்ம பாஸ் ஆனதுக்கு உண்மையா சந்தோஷப்படுறவங்க நெறைய பேர் இருப்பாங்க. அவங்கள மட்டும் எப்பவுமே மறக்காம பாத்துக்கணும். சார் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா சாப்பிட்டு தானே வந்தீங்க. பஸ் மைக்கெல்லாம் இருக்காது.